வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 13/1/2022 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து எத்தனை டேர்ம்ஸ் வந்து டோட்டலாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நல்லா கவனிங்க. இது வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்குத்தொடர். இது வந்து பார்க்குறதுக்கு பெருக்குத்தொடரில் இருக்குது. பெருக்குத்தொடர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மதிப்பு ஏஆர் A2R இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு நம்பர் வந்து அடுத்த காமனான ஒரு ரேஷியோ நம்பர் இருக்கும், அது அந்த நம்பரால் பெருக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே கவனிச்சிங்கன்னா 4 × 2 8. சரிங்களா? அடுத்து 8 × 2 4 8 16 32 அப்படியே போய்கிட்டே எவ்வளோ 512 வரைக்கும் இருக்கா? ஸோ இது வந்து 2ஆல் பெருக்க வேண்டியிருக்கா, பெருக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு முந்தின நம்பர் வந்து அடுத்த நம்பரோட பெருக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து பெருக்குத்தொடர். சரிங்களா? அப்போது இங்கே வந்து பெருக்குத்தொடரில் வந்து முதல் என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து காமன் ரேஷியோ வந்து ஆர். சரிங்களா? காமன் ரேஷியோ ஆர்ன்றது காமன் ரேஷியோ. இது வந்து ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கப்பட்டதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா nth டேர்ம். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் சரிங்களா? மொத்தம் எத்தனாவது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, TN = A R × n⁻⁻1. என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? அப்போது TNோட மதிப்பு என்ன, nth டேர்மோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 512 ஸோ இந்த ஃபார்முலா தெரியுங்க. பெருக்குத்தொடரில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா TN = A R n⁻⁻1. சரிங்களா? அப்போ 512 ஏவோட மதிப்பு என்ன 4 × ஆரோட மதிப்பு என்ன 2n−1. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அடி எடுத்தீங்கன்னா 4 அடி எடுத்தீங்கன்னா என்ன வரும், 12 நாளா 1 நாள் 4 மிச்சம் 11 ஈர்னாங்க 8 மிச்சம் 3 8 32. ஸோ 2n−1 = 128. எப்படி எழுதலாம், 128 வந்து எப்படி எழுதலாம்னா 2⁻7 சொல்லி எழுதலாமா? ஸோ அப்போ n−1ஓட மதிப்பு 7. அப்போது என்னோட மதிப்பு 7 + 1 8ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ பெருக்குத்தொடர் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுலேயும் காமனாக இதோடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 0.868 இருக்கா? ஸோ 0.868 வந்து காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க ரெண்டு நம்பரே கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? 0.237 + 0.763 அடுத்து இது ரெண்டுலேயே வந்து காமனாக இருக்கக்கூடிய 0.7 வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 0.936 + 0.061. சரிங்களா? இது ரெண்டோடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து 0.868 வகுத்தல் 0.7ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்கே மேலே வந்து 3 ஸ்தானம் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 1 ஸ்தானம் இருக்குது. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கணும், புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானமாக கிடைக்கணும். சரிங்களா? அப்போது இது அடி எடுத்தீங்க அப்படின்னா 12 7 84. சரிங்களா? 84 மிச்சம் 2 28னா 4 7 28. ஸோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் வரணும், 2 ஸ்தானம் வரணும். ஸோ 1.24 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். Select the option is related to third. Select the option that is related to the third fraction in the same way as the second fraction is related to first fraction. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் செகண்ட் ஃப்ராக்ஷனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா தேர்ட் ஃப்ராக்ஷன் எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபோர்த் ஃப்ராக்ஷனோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மதிப்பு என்ன வரும், 1/4 1/8 1/3 xன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க 2 டேர்மை பெருக்கி இந்த கடைசியில் உள்ள டேர்மோட வகுக்கணும். சரிங்களா? அப்போ 1/8 × 1/3 1/4. ஸோ ஒரு மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/24 வகுத்தல் 1/4. சரிங்களா? இதை பெருக்குனீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி இந்த வகுத்தல் வந்து என்ன பண்ணணும், இதோட தலையால் பெருக்கணும். ஸோ 1/24 × 4/1. ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா 6. இப்போ ஆன்சர் 1/6ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின். கார் A is twice as fast as கார் B. கார் ஏவும் பியும் இருக்குது. கார் இதோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கார் ஏ வந்து பியை போல் 2 மடங்கு வேகமானதான். ஸோ அப்போ பி வந்து 1 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன இருக்கும், 2 சொல்லியிருக்கும். ரெண்டாவது, கார் பி இஸ் thrice fastest கார் சி. கார் சியோட கார் பி வந்து 3 மடங்கு வந்து அதிகமான வேக முடியாதான். சரிங்களா? அப்போ கார் சி 1 அப்படின்னா கார் பியோட மதிப்பு என்ன இருக்கும், 3 சொல்லி அதோட ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? அப்போ
அப்போது டிஸ்டன்ஸ் கவர் பை கார் சி இன் 60 minutes வில் பி. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போது இதோடைய ஸ்பீடு எல்லாத்தையும் ரேஷியோ வந்து சமப்படுத்தணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இல்லை காமனாக இருக்கிறது என்ன பி மட்டும்தான். ஸோ இது ரெண்டு மதிப்பை வந்து சமப்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது ரெண்டு கெல்சியம் என்ன வரும் 3 வரும். ஸோ இந்த பியை வந்து 3ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ என்டையர் செட்டையும் 3ஆல் பெருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். கீழே வந்து 1ஆல் பெருக்குவோம், கீழே வந்து 1ஆல் பெருக்கும். சரிங்களா, அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 6, ஏவோட மதிப்பு 6, பியோட மதிப்பு இங்கே மேலே பெருக்கினாலும் 3, கீழே பெருக்கினாலும் 3 தான் வரும். ஸோ 3 வந்து காமன் எடுத்துக்கலாம் 3. அடுத்து 1 × 1 1. இப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரினுடைய ஸ்பீடு. சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, த டிஸ்டன்ஸ் கவர் பை கார் சி இன் 60 minutes வில் பி. கார் சி வந்து 60 நிமிஷத்தில் எவ்வளோ வந்து கடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டிஸ்டன்ஸோட ஃபார்முலான டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. கார் ஸ்பீட் சீனுடைய ஸ்பீட் ரேஷியோ என்ன 1. சரிங்களா, டைம் அளவு 60 minutes. ஒரு நிமிஷம். The distance covered by car C in 30 minutes will be covered by car B. சரிங்களா, அப்போ கார் சி வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutesல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிடக்கும். சரிங்களா, இப்போ கார் சி வந்து 60 minutesல கிடக்கும் அப்படின்னா கார் பி வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கும்னு சொல்லி கேட்குறான். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் என்ன 60 ரேஷியோ. சரிங்களா, 60 ரேஷியோ. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸோ கார் சியினுடைய டிஸ்டன்ஸ் வந்து கார் சி வந்து கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு 60 சொல்லுங்க. ஏன்னா அதோட ஸ்பீடு வந்து ஒரு ரேஷியோ, டைம் வந்து 60 minutes. ஸோ அப்படின்னா 60 ரேஷியோவாக இருக்கும். அப்போது கார் பி வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து டிஸ்டன்ஸ் கிடக்கும் பார்த்தீங்கன்னா டைம் தானே கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா. அப்போ கார் பியினுடைய டைம் என்ன பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் கார் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 60 ரேஷியோ அப்பான் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கார் பியினுடைய ஸ்பீடு வந்து மணிக்கு வந்து 3. சரிங்களா, 3 ஈக்குவல் டு 20 minutesன்ற வேகத்தில் வந்து 20 minutes வந்து அந்த கார் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கார் பி வந்து கடந்திருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், இதோட எக்ஸ்பிரஷன் வந்து கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா இதோட எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் சொல்லியிருக்கா, ஏ ஸ்கொயர், இது வந்து பி ஸ்கொயர் இருக்கா. அப்போ இது என்னவா இருக்கும் +2ab சொல்லியிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன a + b the whole square. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா. அப்போது இங்கே என்ன இருக்குது 2ab என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 12.95. அப்போது மீது என்ன வரணும் இங்கே 0.03 0.6ன்னு சொல்லி இந்த எக்ஸ் இடத்துல வரணும். சரிங்களா, இங்கே பியோட மதிப்பு 0.03, அதோட ஒரு 2 பெருக்குனீங்க அப்படின்னா 0.06ன்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட மதிப்பு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸோட மதிப்பு 0.06, பியோட மதிப்பு 0.03, அதோட வந்து இந்த 2 பெருக்குனீங்க அப்படின்னா 0.06ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க 10 நாளில் முடிக்கிறாங்க. இதே பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏபிசி இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ அப்படின்னா இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இது வந்து டோட்டல் ஒர்க் வந்து இதோட எல்சிஎம் வரும். எல்சிஎம் என்ன வரும் 60ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போது ஏபி 2 பேர் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து ஒரு நாள் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இங்கே வந்து டோட்டல் ஒர்க்கு, இங்கே அவங்களுடைய எஃபிஷியன்சின்ற என்ன ஒரு நாளில் அவங்க செய்யக்கூடிய வேலை. அப்போது ஏ + பியோட எஃபிஷியன்சி 6. சரிங்களா, 60 10 பார்த்தீங்கன்னா பி + சியோட எஃபிஷியன்சி என்ன 3, ஏ + சியோட எஃபிஷியன்சி என்ன 2. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க, இது மொத்த எஃபிஷியன்சி எவ்வளவு ஒரு நாளைக்கு 11. இது யாருக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 × A + B + C இவங்களுடைய எஃபிஷியன்சி தான் இந்த 11க்கு சமம். சரிங்களா, அப்படின்னா A + B + C உடைய எஃபிஷியன்சி என்ன 11/2ன்றதான் A + B + C எஃபிஷியன்சி. சரிங்களா, அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் டேஸ். A + B + C வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எத்தனை நாளில் வந்து இந்த வேலையை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் அப்பான் டைமா. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு 60, டைம் என்ன 11/2 அவங்களோட எஃபிஷியன்சி தானே. சரி, டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி தான் டைம். சரிங்களா,
அப்போ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் 60, எஃபிஷியன்சி எவ்வளவு 11/2. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க வகுத்தில் இருக்க 2 மேலே போகும்போது பெருக்கலாம் மாறி வரும். ஸோ 60×2/11 ஈக்குவல் டு 120/11 டேஸ்ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து சரிங்களா 2A + B + C இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 11 ஒர்க் வந்து பார்க்குறாங்க அவங்களோட எஃபிஷியன்சி. அப்போ A + B + C யோட மதிப்பு 11/2 இருக்குன்றதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். ஒரு மரம் இருக்குது சரிங்களா 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் வந்து ஒரு காற்று அடிச்சதுனால முறிஞ்சு விழுந்துருது. சரிங்களா? அந்த சீன்ற பாயிண்ட்லேருந்து முறிஞ்சு விழுகுது. சரிங்களா? இது வந்து கிரவுண்டோட டச் பண்ணியிருக்கு. அதை ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்படின்னா இந்த ஹெயிட் இந்த சீன்ற இந்த ஹெயிட்டோட மதிப்பு என்ன எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த பாயிண்டில் வந்து இது வந்து முறிஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. கணக்குப்படி இது எக்ஸு. ஸோ டோட்டல் வந்து 12 மீட்ரு அப்படின்னா இதோட இந்த பாயிண்ட் வந்து முறிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்டில் வந்து முறிஞ்சிருக்கு AOA. இது 60 டிகிரி. ஸோ இந்த பாயிண்ட் முறிஞ்சிருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து 12 மீட்டர். அப்போ இதோட சேர்ந்து தானே இந்த மரமாக இருக்கும். அப்போ மொத்தம் 12 எக்ஸை மதிப்பு கழிச்சிங்க அப்படின்னா இது 12 - எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போது நமக்கு எந்த ஒரு மதிப்போட எந்த ஒரு பக்கத்தோடைய மதிப்பு வந்து தெளிவாக தெரியாது. அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபார்முலா தான் போகணும். ஸோ 60 டிகிரியில் இருக்குது. நமக்கு வந்து என்னென்ன வேல்யூ தெரியும் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கத்தோட மதிப்பு தெரியும், கர்ணத்தோட மதிப்பு தெரியும். சரிங்களா? அது ஒன்று செங்கோணம் கணத்தில் இருக்கா. எதிர்பக்கத்தோட மதிப்பு தெரியும், கர்ணத்தோட மதிப்பு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் sin 60 டிகிரியில் போடலாமா. ஸோ sin 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் √3/2. இது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் என்ன எக்ஸு, அடுத்துள்ள பக்கம் என்ன கர்ணம் என்ன 12 - எக்ஸ். அப்போது ஒரு நிமிஷங்க. எஸ். அப்போது இந்த 12 இது அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 12√3 - √3x ஈக்குவல் டு 2xன்னு சொல்லி வருமா. அப்போது இந்த எக்ஸை பூரா ஒரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 12√3 ஈக்குவல் டு 2x + √3xன்னு சொல்லி வருமா. ஸோ இதை வந்து எக்ஸை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 2 + √3 12√3ன்னு சொல்லி வரும். நமக்கு வந்து என்ன தேவை எந்த பாயிண்டில் வந்து அந்த அந்த மரம் வந்து முறிஞ்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட மதிப்பு என்ன எக்ஸ். ஸோ எக்ஸை வந்து இந்த இடத்துல காமனாக வச்சுக்கிட்டீங்க. எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா இது வந்து என்ன போகும் அந்த பக்கம் முகத்தில் இங்கே பெருக்கலுக்கு அந்த பக்கம் முகத்தில் வகுத்தலை மாறுமா. ஸோ 12√3 அப்பான் 2 + √3. ஸோ இதை வந்து வீதமுறை பண்ணலாமா. ஃப்ராக்ஷேஷன் பண்ணுவாங்க இல்லையா காரணிப்படுத்தலை. ஸோ இன்ட்டு இங்கே 2 + 3ல் இருக்குது. அப்போது அதை வந்து 2 - 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா மேலே இங்கே வந்து 2 - 3ஆல் பெருக்குவீங்க. சரிங்களா? 2 - √3ஆல் பெருக்குவீங்க. பெருக்கும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதனால் கொஞ்சம் A + B × A - Bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ A² - B² ஃபார்மெட்டில் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A² மதிப்பு 4 சொல்லி வரும், B² மதிப்பு 3. ஸோ 4 - 3 = 1 சொல்லி மாறிடும். சரிங்களா? அதே இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கொண்டு போய் பெருக்கும். ஸோ 12 × 12√3 × 2 = 24√3 மைனஸ் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12√3 × √3. அப்போ 12 × √3 × √3யோட மதிப்பு என்ன வரும் 3 சொல்லி வரும். ஸோ 12 × 3 36. சரிங்களா? இங்கே என்ன வரும் 4 - 3 = 24√3 - 36 மீட்டர்ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? நமக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு ஏதாவது மதிப்பு தெரிஞ்சுன்னா நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய அந்த 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஃபார்முலாவில் வந்து போடலாம். ஆனால் இங்கே வந்து எந்த மதிப்பும் நமக்கு தெரியாதனால நமக்கு வந்து பேசிக் கான்செப்ட் வழியே தான் போகணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சிருக்க மதிப்பு என்ன இங்கே வந்து டிகிரி இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து எதிர்பக்கத்தோட மதிப்பு இருக்குது, இதனுடைய கர்ணத்துடைய மதிப்பு இருக்குது. சரிங்களா? அப்படின்றப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கடைசியில் 24√3 அப்பான் -336 மீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். In the college, if 50% of boys are same in a number as 1/3 of girls, ஒரு காலேஜில் 15%, சரிங்களா 15% வந்து எப்படி இருக்கும் 15% boys 15% of boys are same in the number of 1/3 of the girls. சரிங்களா? பாய்ஸோட எண்ணிக்கை வந்து கேர்ள்ஸோடைய 1/3 15% பாய்ஸோட எண்ணிக்கை வந்து கேர்ள்ஸோடைய 3/1 சமமாக இருக்குமா. அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த கேர்ள்ஸ் இன் த காலேஜ். அப்போது இந்த மதிப்பு என்ன வரும் 15 × 15% பின்ன வடிவம் எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா
3/20 சொல்லி எடுக்கலாம் சரிங்களா. 15%ஓட பின்ன வடிவம் என்ன 3/20. ஸோ 3/20 இன்ட்டு பி ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஜி. இப்போ மாறிலி புறம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அதே நேரத்தில் நம்பர்ஸ் புறம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பெருக்கலுக்கு ஜி வந்து இந்த பக்கம் சமத்தில் வகுத்தில் வரும். ஸோ P/C ஜி ஈக்குவல் டு இங்கே 1/3 அப்படியே இருக்கும். இங்கே பெருக்கல் இருக்கிறது இங்கே பின்ன வடிவத்தில் இருக்கிறது அந்த பக்கம் மொத்தம் தலைகீழியாக போகும் சரிங்களா. இங்கே பெருக்கல் இருக்குது. ஸோ 20 வந்து இங்கே வகுத்தில் இருக்கிறது மேலே போகும்போது பெருக்கலை மாறிடும். இங்கே பெருக்கல் இருக்க 3 வந்து வகுத்தள்ள போயிடும் சரிங்களா. அப்போ இதோட தலையிலே அப்படியே கொண்டு போய் அந்த சைடு பெருக்கணும், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் B/G ஈக்குவல் டு 20/9. அப்போது பாய்ஸோட மதிப்பு என்ன 20, கேர்ள்ஸோட மதிப்பு என்ன 9. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க பாய்ஸ் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த கேர்ள்ஸ் இந்த காலேஜ். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ 20:9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். Find the largest 3-digit number that is exactly divisible by 6, 9, 12, 15. Largest 3-digit number என்ன ஃபர்ஸ்ட் 999 அவ்வளோதான். இப்போ இந்த எல்லா நம்பரோட எல்சிஎம் என்ன வரும் எல்சிஎம் ஆஃப் 6, 9, 12, 15. ஒரு எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 சொல்லி வரும், அவ்வளோதாங்க. 180 999 வகுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கிடச்சிடும். 999 180 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 5×18 90 சரிங்களா. 5×18 90, ஒரு 0 இருக்குது 900. அப்போது 99 எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா. 99 அடுத்து நம்ம இன்னும் அதிகமான நம்பர் கொடுத்தோம்னா இது வந்து 4 டிஜிட் நம்பராக மாறிடும். ஸோ 99 வந்து அதிகமாக இருக்கா, ஸோ 99 வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 99 வந்து இங்கே 99 வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து 0வால் முழுமையாக வந்து 180 வகுப்படுமா. ஸோ -99 ஈக்குவல் டு நமக்கு தேவையான ஆன்சர் 999 - 99 ஈக்குவல் டு 900 தான் இந்த 180 இந்த எல்லா எண்களால் வகுப்படக்கூடிய மிக பெரிய 3 இலக்க எண் சரிங்களா. ஸோ என்ன மீதி வருதோ அந்த மீதி வந்து இந்த ஒரிஜினல் நம்பர் இந்த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின். இப்போ எக்ஸ் இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்தாங்க, இதோடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க சரிங்களா. இதை நல்லா கவனிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா இதோட மதிப்பு. அப்போது இங்கே என்ன வரும் இந்த பெருக்கல்ல இருக்க சைன் தீட்டா இந்த பக்கம் கொண்டு முதல்ல வகுத்தலாம் மாறுமா. அப்போ 1/sin தீட்டா சொல்லி மாறுமா. 1/sin தீட்டா ஈக்குவல் டு a/x சொல்லி மாறுமா. இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் முதல்ல வகுத்தல மாறிடும் சரிங்களா. 1/sin தீட்டாவோட மதிப்பு என்ன கொசிகன் தீட்டாவா ஈக்குவல் டு a/x. அதே நேரத்தில் இங்கே பாருங்க y ஈக்குவல் டு b tan தீட்டா அப்படின்னா இப்போ 1/tan தீட்டா சரிங்களா. இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வகுத்தல மாறும், பெருக்கி காட்டிடும். ஆனால் உங்களுக்கு வந்து சில வரவங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா தீட்டா அந்த ட்ரிக்னோமெட்ரி கணக்கெலாம் அப்படி தான் வரும். இங்கே ஏன் வந்து 1/sin தீட்டா வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, சைன் தீட்டா வந்து இந்த பக்கம் கொண்டு வரத்தில் x/sin தீட்டான்னு சொல்லியிருக்குமா. அப்போ இங்கே பெருக்கல் இருக்க எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வரத்தில் 1/sin தீட்டான்னு சொல்லி மாறிடும் சரிங்களா. அதான் ஈக்குவல் டு b/yன்னு சொல்லி மாறும். ஸோ 1/tan தீட்டா எப்படி எடுத்துக்கலாம் காட் தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஈக்குவல் டு b/y. நமக்கு என்ன தேவை a² a² - b²/y². அப்போது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் a/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கொசிகனோட மதிப்பு என்ன a/x த ஹோல் ஸ்கொயர். a/x அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அவ்வளோதான். மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வந்து எப்படி எழுதலாம் b/y த ஹோல் ஸ்கொயரா. ஸ்கொயர் அப்படி உள்ள கொண்டு பண்ணுவோமா. இப்போ ஃபார்முலா படி நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். ஃபார்முலா படி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்ன 1 ஈக்குவல் டு a²/x² மைனஸ் b²/y². ஸோ ஆன்சர் வந்து 1ன்றது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சராசரி மதிப்பு கொடுத்தாங்க 15 சொல்லி, எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, எஃபோட மதிப்பு கொடுத்தாங்க, கேயோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீனுடைய இந்த மாதிரி டேபிள் கொடுத்து அப்படின்னு கேட்டாங்க. சராசரியோட மதிப்பு என்ன sum of f into x upon sum of f. ஸோ sum of f into x இதோட மதிப்பு என்ன வரும் 30, இதோட மதிப்பு 10k, இதோட மதிப்பு fxோட மதிப்பு 30 10k, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 200, அடுத்ததான் இங்கே ஒரு 125. ஸோ சராசரி என்ன 15. இங்கே சம் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25 40 60 70 75.
சம் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 30 ப்ளஸ் 10k ப்ளஸ் 9t ப்ளஸ் 200 ப்ளஸ் 125 அப்பான் சம் ஆஃப் எஃப்னுடைய மதிப்பு என்ன? சம் ஆஃப் எஃப்னுடைய மதிப்பு எல்லா எண்களுடைய கூடுதல் எஃப்னுடைய கூடுதல் 75. ஸோ 15 × 75 இதோட மதிப்பு என்ன வரும்னா 400 ஒரு நிமிஷங்க 75 700 சாரி 15 × 75 என்ன வரும்? எழுதி வச்சா முழுசா தெரியலையே. சம் ஆஃப் எஃப் இல்லையா? சாரிங்க சம் ஆஃப் எஃப்எக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. சாரிங்க, இந்த மிஸ்டேக் தான் அப்பயும் பண்ணேன். ஸோ சம் ஆஃப் எஃப்னுடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10 15 15 ப்ளஸ் 12 27 ப்ளஸ் கே. சரிங்களா, 27 ப்ளஸ் கே. ஸோ 27 ப்ளஸ் கேவா. ஸோ இந்த 27 15 × 27 ப்ளஸ் கேவோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 445 ப்ளஸ் 10Kக்கு சமமாக இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே கொண்டு போய் பிறகுங்கன்னா 15K ப்ளஸ் 15 × 27 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 375 ப்ளஸ் ஒரு 30 405 ஈக்குவல் டு 445 ப்ளஸ் 10Kன்னு சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 5K ஈக்குவல் டு 10K இந்த பக்கம் கொண்டு போகிறதுல 5K ஈக்குவல் டு இந்த 40ன்னு சொல்லி வரும். அப்போது கேவோட மதிப்பு 8ன்றதான் ஆன்சர். சம் ஆஃப் எஃப்க்கு பதிலாக சம் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டேன், சாரிங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்மில் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸி. இது வந்து நிறையா வந்து இதே மாடலில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த ரயில்வே கொஸ்டின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ முக்கியன்றதை கவனிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் அதே சேம் தான். சரிங்களா, இப்போ வந்து இந்த கிளாஸினுடைய ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை எஃப். சரிங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அவங்களோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை வந்து 40 அப்படின்னா மீன் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? சராசரி ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ் அப்பான் சம் ஆஃப் எஃப். சம் ஆஃப் எஃபோட மதிப்பு என்ன ஆல்ரெடி கொடுத்தாங்க? 40 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சம் ஆஃப் எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 45 இங்கே 16 8 64 64 ஒரு 64 2 128 ப்ளஸ் 170 அடுத்ததான் இங்கே ஒரு 180 அடுத்து 9 95 அடுத்ததான் இங்கே ஒரு 80. ஸோ மீனோட மதிப்பு தானே கேட்குறாங்க. சராசரியோட மதிப்பு மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன? 45 கூட்டல் 128 கூட்டல் 170 கூட்டல் 180 கூட்டல் 95 கூட்டல் 80 வகுத்தல் சம் ஆஃப் எஃபோட மதிப்பு என்ன? சம் ஆஃப் எஃபோட மதிப்பு 40 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 698 வகுத்தல் 40ன்னு சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 17.45 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். If two cubes each with side 10 cm are joined end to end and find the surface area of the resulting cuboid. ரெண்டு கன சதுரங்கள். சரிங்க, ரெண்டு கன சதுரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து இணைக்கிறாங்களாம். இணைக்கும் போது கிடைக்கக்கூடிய ரெண்டு கனசதுரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைச்சிடறாங்க. இணைக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த கியூபாய்டு கன செவ்வகத்தினுடைய மதிப்பு வந்து சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட மதிப்பு என்ன? 10. சரிங்களா, அகலம் வந்து 10, உயரம் வந்து என்ன 10. சரிங்களா, இப்போது இதோட லென்த் டோட்டல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா லென்த்து எல்லோட மதிப்பு இப்போ இந்த கன செவ்வகத்துடைய மதிப்பு எல்லோட மதிப்பு என்ன வரும்? 20 வரும். சரிங்களா, பிரெத்தோட மதிப்பு அதே சேம் 10, ஹைட்டோட மதிப்பு 10 தான் இருக்கும். அப்போது கியூபாய்டினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வளைவரவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 × LB + PH + LH. ஸோ அப்போது 2 × எல்லோட மதிப்பு என்ன? இங்கே 20 × 10 ப்ளஸ் 10 × 10 ப்ளஸ் 20 × 10 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20 2 × 200 200 கூட்டம் 100 200 400 500 வரும். சரிங்களா, 500 ஈக்குவல் டு 1000 cm²தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின், சாரி 27வது கொஸ்டின் பார்த்தோம்னா அடுத்த 30வது கொஸ்டின் பார்க்கணும். Ravi took a loan from a bank at the rate of 8% per annum simple interest. After 5 years he had to pay the interest
6,400 ஃபார் பீரியட். ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட் borrowed பை ரவி. ரவி வந்து 8% வட்டி விகிதத்தில் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறான். அந்த அமௌண்ட் வந்து 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ வட்டி செலுத்துறான்னா 6,400 செலுத்துறான். அப்படின்னா அவனுடைய வாங்கிய அந்த பிரின்சிபலோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. பிரின்சிபல் வந்து எப்பயுமே வந்து 100%. சரிங்களா. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு சரிங்களா 5 × 8% ஈக்குவல் டு 40% சொல்லியிருக்குமா. இந்த 40% மதிப்பு தானே 6,400. அப்போ 1% மதிப்பு என்ன அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0.64 160 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, பிரின்சிபலோட மதிப்பு தான் தேவை. பிரின்சிபலோட மதிப்பு 100% ஈக்குவல் டு 160 × 100 ஈக்குவல் டு 16,000 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த கிவன் ஃபிகர் டி ஈக்குவல் டு டி இஸ் பேரலல் டு பிசி. இது வந்து தேல்ஸ் தேட்டருங்க, வேற ஒன்றும் இல்லை. தேல்ஸ் தேட்டர் கணக்கு தான். அந்த தேல்ஸ் தேட்டத்தோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த வந்து ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்து ஏபிசின்னு சொல்லி ஒரு முக்கோணம் கொடுத்து அதற்கு இணையாக டிஇன்னு ஒரு இணைகோடு வந்து இருக்குது அப்படின்னா இதனுடைய பண்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தியரம். இதோட பண்பு ஏடி அப்பான் டிபி ஈக்குவல் டு ஏஇ அப்பான் இசி ஈக்குவல் டு டிஇ அப்பான் பிசிக்கு இணையாக இருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அப்படின்னா இங்கே ஏடியோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க, ஏடியோட மதிப்பு எக்ஸி, டிபியோட மதிப்பு x-2. அடுத்ததாக இங்கே வந்து ஏஇயோட மதிப்பு x+2, அடுத்து இசியோட மதிப்பு x-1. அப்போது ஏடி அப்பான் நமக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஏடி அப்பான் டிபி ஈக்குவல் டு ஏஇ அப்பான் இசியா. ஸோ ஏடியோட மதிப்பு என்ன எக்ஸ், டிபியோட மதிப்பு என்ன x-2 ஈக்குவல் டு ஏஇயோட மதிப்பு என்ன x+2 ஈக்குவல் டு x-1 ஈசியோட மதிப்பு. இப்போது இது என்ன பண்ணலாம், x² மைனஸ் இந்த எக்ஸோட இந்த இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எக்ஸோட உள்ள கொண்டு போய் உருவாகும் x² மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து a மைனஸ் பி இன்ட்டு a + பின்ற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போது a² மைனஸ் b² 4. அப்போது இந்த ப்ளஸ்ஸு இங்கே இருக்க எக்ஸ் இந்த பக்கம் மொத்தத்தில் மைனஸை மாறிடுமா. ஸோ இது 2 அடியாயிரும். சரிங்களா. இது 2 அடியாயிரும், x² அடியாயிரும். ஸோ -x ஈக்குவல் டு -4. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 4தான் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த தேல்ஸ் தேற்றம் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. அடுத்த கணக்கு 35வது கணக்கு. இது வந்து ஆல்ரெடி பார்த்த அதே மாடல், சேம் மாடல் தான். சரிங்களா. ஒரு கன செவ்வக வடிவிலான ஒரு தொட்டி இருக்குது. சரிங்களா. ஒரு குளம் ஒன்று இருக்குது. சரிங்களா. இந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து 500 பேர் வந்து அந்த குளத்தில் வந்து முங்கி குளிக்கிறாங்க. அந்த குளத்தினுடைய நீளம் வந்து 80 மீட்டர், அதனுடைய அகலம் வந்து 50 மீட்டர். சரிங்களா. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போது 50 பேர் வந்து இதில் வந்து முங்கி குளிக்கும் போதில் அந்த தண்ணியோட உயரம் வந்து கொஞ்சம் கூடுது. சரிங்களா. ஆல்ரெடி தண்ணி இருக்குது, இவ்வளோ இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து அதில் வந்து ஆள் வந்து முங்கி குளிக்கும் போது அந்த தண்ணியோட உயரம் வந்து இப்போ கூடுது, இவ்வளோ அளவு வந்து கூடுது. சரிங்களா. அப்போது அந்த கூடக்கூடிய அந்த அளவினுடைய மதிப்பு தான் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த உயரம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. நமக்கு தேவை இந்த பகுதியோட மதிப்பு ஹெயிட். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்கள் வந்து முங்கும்போது அவங்க வந்து வெளியேற்றக்கூட ஒரு பர்சன் வந்து ஆவரேஜாக வந்து 0.04 மீட்டர்³ வந்து தண்ணீரை வந்து வெளியேற்றுறாங்க. அப்படின்னா இதனுடைய எவ்வளோ தூரம் தண்ணீர் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா 500 பேர் சேர்ந்து வெளியேற்றக்கூடிய நீரினுடைய அளவு வந்து இந்த நீர் வந்து உயரக்கூடிய அளவுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா. அப்போது 500 × 0.04 மீட்டர்³ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 80 மீட்டர் × 50 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து சமமாக இருக்கும். அப்போது இதோட மதிப்பு 500 × 4/100 வகுத்தல் ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும்
80 இன்ட்டு 50. ஸோ இது அடி கொடுத்தீங்கன்னா 5 நாங்கள் 20, 20க்கு அடி கொடுத்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே 1 மீட்டர், இங்கே மீட்ரு கியூப் இருக்குது, இங்கே மீட்ரு ஸ்கொயர். சரிங்களா, இங்கே வந்து மீட்ரு கியூப்பு, இங்கே மீட்ரு இன்ட்டு மீட்ரு, மீட்ரு ஸ்கொயரா. அப்போ இங்கே என்ன இருக்கும் மிச்சம்? மீட்ரு ஸ்கொயருக்கும் மீட்ரு கியூப்பில் மீட்ரு ஸ்கொயர் அடி ஆகிடுச்சுன்னா இங்கே மிச்சம் மீட்ரு மட்டும் இருக்கும். 1 மீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 இன்ட்டு 50, 200ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, கணக்கில் எல்லாமே வந்து 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 20 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மதிப்பு சென்டிமீட்டரில் கொடுத்தாங்க எல்லாத்தையும். சரிங்களா, அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க, ஒன் அப்பான் 200. சரிங்களா, 1/200 மீட்ரு கியூப்புக்கும் மீட்ரு ஸ்கொயருக்கும் அடியாயிரும். சரிங்களா, அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? மீட்ரு ஸ்கொயருக்கு அடியாயிரும், மிச்சம் வந்து 1 மீட்ரு இருக்கும். சரிங்களா, 1 மீட்டரோட மதிப்பு 100 சென்டிமீட்டருக்கு சமமா? ஸோ இது இப்படி எழுதுவானா, இப்படி எழுதுவானா, குழப்பம். இன்ட்டு மீட்டரோட மதிப்பு என்ன? அது வேறு கலரில் எழுதலாம், இல்லைனா அதுவும் உங்களுக்கு குழப்பம் சில நேரம். மீட்டரோட மதிப்பு என்ன? 100 சென்டிமீட்டருக்கு சமமா? ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 00 அடிக்கிறோம். ஸோ 1/2 சென்டிமீட்டருக்கு சமமா? 1/2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர் தான் அதனுடைய ஹெயிட் வந்து தண்ணீரோட அளவு வந்து உயர்ந்திருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா 36வது கொஸ்டின். இந்த 582 எந்த ஒரு எண்ணை பெருக்கினால் அது வந்து முழுமையான பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற சொல்லி கேட்குறாங்க. மல்டிப்ளைன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போது நார்மலாக வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு எண்ணை கூட்டினால் வந்து ஸ்கொயர் ஒன்று சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து டானா வகுத்தலில் போட்டு, டானா வகுத்தலில் நார்மலான வகுத்தல் போட்டு எந்த எண்ணோட வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி தேடுவோம். ஆனால் இந்த மாதிரி மல்டிப்ளைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் வந்து அப்படி காரணப்படுத்திட்டே போங்க. 588 ரெண்டாவது அடி எடுத்தீங்க அப்படின்னா 29 4. அடுத்தது ரெண்டாவது அடி எடுத்தீங்கன்னா 14 7. சரிங்களா, அடுத்து 7வது அடி எடுத்தீங்கன்னா 21. அடுத்து 7வது அடி எடுத்தீங்கன்னா 3. நல்லா கவனிங்க, இது அப்படி எழுதுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 7 3 இன்ட்டு, நீங்கள் நல்லா கவனிங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது 2 ஜோடியாக வந்து 2 ஜோடியாக இருக்கிறத வந்து தனித்தனியாக எடுத்துருங்க. ஸோ இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. அப்போது இங்கே வந்து ஒரு ஜோடியாக இருந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா? ஸோ அப்போது இங்கே வந்து 3ஆல் இந்த நம்பரை வந்து பெருக்குனீங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அதோட இன்னொரு 3 பெருக்கினா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜோடியாக மாறிடும். சரிங்களா, இது ஜோடியாக மாறிடும். அப்போது 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த என்டையர் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின். இதோடைய எல்சிஎம் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃப்ராக்ஷனோட எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனோட எல்சிஎம் வந்து எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். சரிங்களா, பகுதியினுடைய எல்சிஎம் வகுத்தல் ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். தொகுதியினுடைய ஹெச்சிஎஃப் மீப்போவா. அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 2 4 8 10 அப்பான் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 9 15 21. சரிங்களா, இதோட ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 3ன்னு சொல்லி வரும். இதோட ஹெச்சிஎஃப், இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40 வரும். ஸோ ஆன்சர் வந்து 40/3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். 1/4 of a number is equal to 3/8 of another number. So 1/4 of A equal to 3/8 of B. சரிங்களா, இன்ட்டுன்னு போடுவோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போது if 30 is added to first number then it becomes 6 times that of the second number. ஸோ இதில் வந்து ஏ போடுறோம் இல்லையா, 2 வெவ்வேறு எண்கள் இல்லையா. ஸோ இங்கே அப்போ ஏபியோடைய மதிப்பு ரேஷியோ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே வந்து மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. A/B ஈக்குவல் டு இங்கே 3/8 இன்ட்டு என்ன ஆகும், இங்கே இருக்க பின்னும் அப்படியே அந்த பக்கம் முதல்ல தலைகளையாக பெருக்கணும். ஸோ 4/1 ஈக்குவல் டு 12/8ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 3/4. ஸோ A/Bயோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3/4. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 3x 4xன்னு சொல்லி எடுத்துக்கலாமா அதோட மதிப்பு. ஸோ ஏவோட மதிப்பு 3x, பியோட மதிப்பு 4x. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கணக்கில் என்ன கொடுக்குறோம்? இஃப் 30 இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட 30 வந்து ஆட் பண்ணும்போது நான் கிடைக்கக்கூடிய தென் இட் பிகம்ஸ் தி 6 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்ன? 4x. அப்போது a plus 30 equal to according to the question. சரிங்களா, a plus 30 equal to என்னவாகும் அப்படின்னு பார்த்தா
ஃபர்ஸ்ட் நம்பரோட 30 கூட்டும் பொழுது செகண்ட் நம்பர் பிகம்ஸ் 6 டைம்ஸ் ஆஃப் தி தென் இட் பிகம்ஸ் தி 6 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பரோட 6 டைமாக மாறுதான். சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன? 3x + 30 = 6 × 4x 12x. அப்போ 9xோட மதிப்பு என்ன வரும்? 30ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இங்கே 3x இருக்கும், அங்கே வந்து 12x இருக்கும். கழிச்சிங்க அப்படின்னா 9x சாரி இந்த பக்கமே எழுதணும்னா சின்ன உங்களுக்கு குழப்பம் = 9x. சரிங்களா? 12x - 3x ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ 30 = 9x. அப்போது எக்ஸோட மதிப்பு 30/9 10/3. சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? சாரிங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னா ஒரே ஒரு நிமிஷம். 30/9 சாரி பார்த்தீங்கன்னா 10/3 தானே வரும் இல்லையா? எஸ், 10/3. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஏ. அதோட மதிப்பு 3x = 3 × 10/3 = 10ன்றதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அவ்வளோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின். tan θோட மதிப்பு கொடுத்தாங்க. இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க? ஸோ tan θ வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan θ = sin θ cos θ = 12/13. ஸோ sin θோட மதிப்பு 12, cos θோட மதிப்பு 13. ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் படி நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா 2 × sin θோட மதிப்பு 12 × cos θ 13 வகுத்தல் sin square θ cos square θ 13² மைனஸ் sin square θ 12². இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 13 156 156 × 2 = 312 வகுத்தல் 13² - 12² மதிப்பு 25 சொல்லி வரும். ஆன்சர் வந்து 312 வகுத்தல் 25ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின். ரமேஷ் பைஸ் அன் ஆர்டிகல் ஃபார் 15% லெஸ் தான ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ். அது வந்து 100 அப்படின்னா ரமேஷ் வந்து வாங்குறது, ரமேஷோட ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 15% வந்து -15% வந்து கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போனா அவன் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான்? 85 சொல்லி வாங்கியிருப்பான். சரிங்களா? இப்போது தென் செல்ஸ் இட் ஃபார் 10% மோர் தென் தி ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இந்த வந்து விற்கிறான் ரமேஷ் வந்து. சரிங்களா? ரமேஷ் வந்து விற்கிறான் இந்த பொருளை. எப்படி விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரிஜினல் வேல்யூவோட 10% வந்து அதிகமாக வச்சு விற்கிறான். விற்கும் பொழுது அதோடைய மதிப்பு என்ன வரும்? ப்ளஸ் 10% = 110ன்னு சொல்லி வருமா? இது வந்து என்னவா இருக்கும்? எஸ்பியாக இருக்கும். சரிங்களா? எஸ்பியாக இருக்கும். இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த % கெயின் அப்ராக்சிமேட்லி. அப்போது அவனுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ லாபம் வருது? இந்த 85 ரூபாயில் இருந்து 110 ரூபாய்க்கு வந்து அந்த பொருளை வந்து விற்றுருக்கான். சரிங்களா? இவன் வந்து 85 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருளை வந்து 110 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ மொத்த லாபம் எவ்வளோன்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுலேருந்து இதுக்கு எவ்வளோ லாபம் தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 25 வேல்யூ வந்து அதிகம். சரிங்களா? 25 எதுலேருந்து அதிகம்? 85 அதிகமாக. ஸோ 85 வகுத்தல் 25 வகுத்தல் 85 × 100 ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இங்கே ரமேஷ் இருந்து விற்கிறதுனால ரமேஷோட பொருள் வந்து இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ 25 நமக்கு வந்து லாபம். எதுலேருந்து லாபம்? 85லேருந்து லாபம். ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 5 வகுத்தல் 17. ஸோ இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 29.41% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 50க்கு அப்புறம் 57வது கொஸ்டின். 1000 பாய்ஸ். சரிங்களா? 1000 பசங்க இருக்காங்க. அடுத்து 600 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு எக்ஸாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டெஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் டெஸ்ட். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டில் வந்து 1000 பசங்க அப்புறம் 600 பொண்ணுங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ பசங்களோட எண்ணிக்கை, பொண்ணுங்களோட எண்ணிக்கை 1000, இங்கே 600. இப்போது இதில் 40% பாய்ஸு அப்புறம் 35% கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிடுறாங்க. அப்படின்னா ஃபைண்ட் த % அப்ராக்சிமேட்லி ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில்டு இன் த டெஸ்ட். பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க டோட்டலாக. இப்போ வந்து பாஸ் ஆனவங்க பாய்ஸில் வந்து 35% அப்படின்னா சாரி பாய்ஸில் வந்து 40% அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களுடைய மதிப்பு என்ன இருக்கும்? ஃபெயில் ஆனவங்களோட மதிப்பு 100லேருந்து 40 கிடைச்சா 60% இருக்குமா பாய்ஸில்? அதே நேரத்தில் பொண்ணுங்கள் வந்து 35% பாஸ் அப்படின்னா
ஃபெயில் ஆனவங்களோட மதிப்பு என்ன இருக்கும்? 65% இருக்குமா? ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? எண்ணிக்கை வந்து 1000ல் 60% எவ்வளோ வரும்? 600 வரும். சரிங்களா? 600ல் 65% எவ்வளோ வரும்? 390 வரும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 990 வந்து ஃபெயில் ஆனவங்களுடைய எண்ணிக்கை. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுடைய எண்ணிக்கை. டோட்டல் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை எவ்வளவு? 1600. சரிங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட். சரிங்களா? 1600. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்களோட மதிப்பு என்ன? ஸோ ஃபெயில் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 990. சரிங்களா? வகுத்தல் டோட்டல் எவ்வளவு? 1600 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 61.88% சொல்லி ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், டிட்டர்மின் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஃபார் விச் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஸ் இன்ஃபினிட் சொல்யூஷன். ஒரு ஈக்குவேஷன் வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்குது? இது ஏ, இது பி. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். 2ax minus by equal to ab. Mm-hmm. 2/4. இங்கே எக்ஸுக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ஏஏ 2/4 ஈக்குவல் டு இங்கே பிக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? பிக்கும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி. ஏ இது பி, இது சி. இது a1 b1 இங்கே c1. அடுத்ததா இங்கே a2 இது b2 இது c2. சரிங்களா? அப்படின்னா இங்கே a1/a2 a1ஓட மதிப்பு என்ன இருக்குது? a என்ற இடத்துல இருக்குது 2 இருக்குது. எக்ஸை விட்டுருங்க, மாறிலியெல்லாம் விட்டுருங்க, வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 2 இங்கே 4. சரிங்களா? 2 + 4. அடுத்து b1என்ற இடத்துல இருக்குது மைனஸ் ஆஃப் a - 4. சரிங்களா? மைனஸ் ஆஃப் a - 4 அப்பான் b2என்ற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் a - 1 மைனஸ் ஆஃப் a - 1 ஈக்குவல் டு c1 c2ஓட இடத்துல என்ன இருக்குது? c1 இடத்துல 2p + 1 இருக்குது. சரிங்களா? 2p + 1. இங்கே c2என்ற இடத்துல 5b - 1. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது a1 a2 b1 b2 வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா a1/a2 ஈக்குவல் டு b1/b2 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2/4 ஈக்குவல் டு மைனஸ் அடியாயிருமா? மைனஸும் அடியாயிரும். சரிங்களா? மைனஸ் a - 4 இன்ட்டு மைனஸ் a - 1 மைனஸும் அடியாயிரும். ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 2a - 2 ஈக்குவல் டு 4a - 16. சாரி, இங்கே ஒரு தப்பு பண்ணுறேன். எஸ், இதை சுருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக இதை சுருக்கிடலாம் இல்லையா? ஸோ 1 இங்கே 2 சொல்லி வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம உள்ளே கொண்டு போய் மறுபடியும் இது பண்ணுறதுக்கு? ஸோ a - 1 ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா a - 1 இங்கே 2 கொண்டு போனீங்கன்னா 2a - 8. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 2aலேருந்து ஏவை கழிச்சிங்கன்னா a ஈக்குவல் டு இங்கே -8 இந்த பக்கம் முதல்ல +8 வரும். +8ஓட -1 போட்டிங்கன்னா ஏவோட மதிப்பு 7. ஏவோட மதிப்பு 7 கிடச்சிச்சா? அடுத்து இங்கே வந்து ஒரு நிமிஷங்க, இதை வந்து அப்படியே சுருக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே a1 - a1/a2 ஈக்குவல் டு c1/c2 சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும்? 2/4 ஈக்குவல் டு 2b + 1/5b - 1. ஸோ சுருக்கிங்கன்னா 1 இங்கே 2. ஸோ 5b - 1 ஈக்குவல் டு 4b + 2. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? இங்கே இருக்க 4b இந்த பக்கம் வரும்போதில் 5bலேருந்து 4b போகும்போதில் 1b வரும். சரிங்களா? இங்கே -1 வந்து இந்த பக்கம் போகும்போதில் +1 ஆகும். ஸோ பியோட மதிப்பு 3ன்னு சொல்லி மாறுமா? பியோட மதிப்பு 3 சொல்லி வரும். நமக்கு வந்து ஆன்சர் என்ன கேட்குறாங்க? ஏ பியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ ஏவோட மதிப்பு 7, பியோட மதிப்பு 3. அவ்வளோதாங்க.
ஸோ இந்த பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி சொல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2ன்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கணக்கு வந்து போட முடியும். சாரி. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 59வது கொஸ்டின். 2 trains going on opposite direction. ரெண்டு ட்ரெயின்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஸ்டார்ட் அட் தி சேம் டைம் ஃப்ரம் 2 stations that are 250 km apart. The trains meet each other at a distance of 130 km. ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், ரெண்டு ட்ரெயினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 250 கிலோமீட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்பீடில் போகுது ட்ரெயின் ஏ. இப்போ செகண்ட் ட்ரெயின் வந்து இன்னொரு செட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து வருது. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து எந்த இடத்துல சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து சந்திக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 130 கிலோமீட்டர். இது வந்து அப்போ எவ்வளோ இருக்கும்? ட்ரெயின் ஏ வந்து பின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டில் வந்து சந்திக்கும் போது 130 கிலோமீட்டர் அப்படின்னா பி வந்து எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 120 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குமா? ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகு. அப்போது டிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன? டிஸ்டன்ஸோட ரேஷியோ ஸ்பீடோட ரேஷியோ சமமாக இருக்குமா? ஏ இஸ்டு பி. ஏவோட மதிப்பு என்ன? 130. பியோட மதிப்பு 120. இதோட ரேஷியோ என்ன? 13:12. இது வந்து டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து டிஸ்டன்ஸும் ஸ்பீடு வந்து நேர்த்தகு பண்ணுறப்போ ஸ்பீடோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13:12 சொல்லி தான் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 13:12 ஆன்சர். அடுத்ததா a shopkeeper purchases an article for 3,000. What will be the percentage of profit approximately if he sells that article for 3,600? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, 3000 ரூபாய்க்கு வாங்கி 3200 விற்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸோட மாதிரி கொடுத்தாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. அப்போது இங்கே என்ன வரும்? 3600 மைனஸ் 3000 ஈக்குவல் டு 600 ரூபாய் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 600 வகுத்தல் சிபி எவ்வளவு? 3000 இன்ட்டு 100. இதோட மதிப்பு என்ன வரும்? 5 அடி கொடுத்தீங்கன்னா 20 ஈக்குவல் டு 1/5 பின்ன வடிவம் 20% சொல்லி அதனுடைய லாபம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த சீரிஸ். இந்த சீரிஸோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறான்? இது வந்து ரொம்ப எளிமை தான். என்னன்னா இது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4 + 16 + 36 அப்படியே போய்கிட்டே இருக்குமா? இப்போ இதில் வந்து 4 வந்து காமன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 இங்கே 4 இங்கே 9 ப்ளஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 22 ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரிய வேணாம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போது இந்த 4 வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 2 ஸ்கொயர் சமமாக இருக்குமா? இப்போ 2 ஸ்கொயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் இப்படியே போய்கிட்டே இருக்குமா? அதாவது இதில் இருக்க இந்த டேர்ம்ஸ் வந்து 2 ஸ்கொயரை வந்து காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இதோட வேல்யூ பேஸ் வேல்யூவோட பாதியாக மாதிரி ஸ்கொயர் மாதிரி தான். ஸோ அப்படின்னா இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர் வரைக்கும் போகுமா? அவ்வளோதாங்க. ஸோ 4 இன்ட்டு இதோட மதிப்பு என்ன? அதாவது எண்கள் இயலெண்களுடைய வர்க்கங்களோட கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்குது. சரிங்களா? எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கூடுதலுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 அப்பான் 6. சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த கணக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரீங்க? என்னோட மதிப்பு என்ன? 11. சரிங்களா? அப்போது 11 இன்ட்டு 12 இன்ட்டு 2 11 22 + 1 23 வகுத்தல் என்ன வரும்? 6ன்னு சொல்லி வருமா? இன்ட்டு 4 ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி வரும். ஸோ 4 2 8 88 இன்ட்டு 23 ஈக்குவல் டு 2024 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பேசிக்கான இந்த ஃபார்முலா தெரியணும். அதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி சுருக்குறோம்? 2 ஸ்கொயர் வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட மதிப்பு 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் சொல்லி இதில் பாதியாக மாறிட்டே போகும். சரிங்களா? அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 60க்கு அப்புறம் 62வது கொஸ்டின் போட்டாச்சு.
அடுத்ததாக 68வது கொஸ்டின். when the numerator of a fraction increases by 6, ஒரு நியூமரேட்டர் அப்புறம் டினாமினேட்டர், சரி, ஒரு பின்னத்தில் இருக்கு, அந்த பின்னத்தினுடைய பகுதியை வந்து 6 கூட்டும் பொழுது சரிங்களா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா the fraction increases 3/4 சரிங்களா. இப்போ வந்து இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பின்னம் சரிங்களா. இந்த பின்னத்தில் வந்து அக்கார்டிங் டு த கொஸ்டின் இந்த பின்னத்தோட நியூமரேட்டரில் வந்து 6 கூட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னத்தோட 3 the fraction increases by 3/4. ஸோ அந்த fraction n/t 3/4 வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ வேணாம், என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. எஸ், இந்த n/t இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ n + 6/d minus n upon d equal to 3/4. ஸோ அப்போ d வந்து இங்கே மிச்சமா காமனாக இருக்கா? ஸோ d n + 6 minus n ப்ளஸ் n மைனஸ் n அடியாயிரும். ஸோ 3/4. அப்போது 6/d ஈக்குவல் டு 3/4 அடி எடுத்தீங்க அப்படின்னா 2. ஸோ டியோட மதிப்பு 2 × 4 ஈக்குவல் டு 8ன்றதான் ஆன்சர். சரிங்களா. நமக்கு என்ன கேட்குறான்? டினாமினேட்டர் தான் கேட்குறான், டினாமினேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன் தான் கேட்குறான். ஸோ டியோட மதிப்பு 8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆல்ஃபா அண்ட் பீட்டா வருது 0 சத்த பல்லுறுப்பு கோவையினுடைய ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா. ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த கே. இந்த பல்லுறுப்பு கொடுத்தாங்க, இதனுடைய ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மதிப்பு வந்து 24 சொல்லி கொடுத்தாங்க. இதோடைய கேனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த பல்லுறுப்பு என்னவா இருக்கும்? ax² + bx + c ஈக்குவல் டு 0 அப்படின்னா இரண்டு மூலங்களுடைய கூடுதல் சரிங்களா. இரண்டு மூலங்களுடைய கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும்? -b/a. இரண்டு மூலங்களுடைய பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்கும்? c/a சரிங்களா. அப்போது இங்கே ஏ என்ன இருக்குது? இங்கே வந்து கே சரிங்களா. பி வந்து 4 தான் சரிங்களா. அடுத்து சியோட மதிப்பு என்ன இருக்குது? 4. அவ்வளோதாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும் அக்கார்டிங் டு த கொஸ்டின்? ஸோ -4/kன்னு சொல்லி வரும். அடுத்ததாக ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? சியோட மதிப்பு என்ன? 4. ஏவோட மதிப்பு கே, 4/kன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போது நம்ம ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா a² + b² மதிப்பு தெரியுங்களா? அப்போ a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு α² + β² + 2 × ஆல்ஃபா பீட்டாவா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? b²/a² சொல்லி வருமா? ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -4/k. அப்போ அதோட மதிப்பு 16/k² சொல்லி மாறும். அடுத்து α² + β² மதிப்பு என்ன? 24 ப்ளஸ் 2ab மதிப்பு என்ன? 2 × ஆல்ஃபா பி. ஸோ 8kன்னு சொல்லி மாறுமா? கரெக்டு தானா? எஸ். இப்போது ஒரு நிமிஷங்க. எஸ், இதை இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 16/k -16/k² - k ஈக்குவல் டு 24 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கேவோட மதிப்பு 16 - 8k. கே வந்து மேலே எங்கேயும் பெருக்கும் அப்பான் k² ஈக்குவல் டு 24. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? இந்த சமன்பாடு என்ன வரும்? 24k² + 8k - 16 ஈக்குவல் டு 0வா? அப்போது 16 × 24 சரிங்களா. இதோட மதிப்பு என்ன வரும்? 16 × 24. இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 16 × 24ஓட மதிப்பு 384 சரிங்களா. பெருக்குனா -384 வரணும், கூட்டுனா என்ன வரும்? +8 வரணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 × 24. ஸோ 24 × -14 சொல்லி வருமா? ஸோ அப்போ இதை வந்து என்ன, இதை அப்படியே சுருக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போதா? எஸ், ஓகே, போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் தி கே. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 24k² + 24k - 16k - 16 ஈக்குவல் டு 0வா? ஸோ 24k காமனாக எடுத்தீங்க அப்படின்னா k + 1
மைனஸ் 16k காமனாக எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் 16 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது இதில் ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது k ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும் 24k மைனஸ் 16 ஈக்குவல் டு 0வா. அப்போது k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது 24k ஈக்குவல் டு 16 24k மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறேன். அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும் -1 அல்லது கேவோட மதிப்பு என்ன வரும் இங்கே மைனஸ் 16 இந்த பக்கம் முதல்ல ப்ளஸ் 16 அப்பான் 24 ஈக்குவல் டு என்ன வரும் 8ஆல் அடி எடுத்தீங்கன்னா 2/3 சொல்லிடும். நல்லா கவனிங்க, நமக்கு வந்து கேவோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா. இங்கே கேவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறது என்ன 2/3. ஸோ ஆன்சர் வந்து 2/3தான் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் டைமிங் எடுக்கிற கொஸ்டின், பட் இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 70வது கொஸ்டின். இது வந்து சுருக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த முதல் 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த முதல் 2 டேர்ம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா √3 - 1 அப்பான் √3 + 1 சரிங்களா. இது ரெண்டுக்கும் மீச்சம் எடுத்தீங்க அப்படின்னா √3 - 1 சொல்லி வரும். இது ரெண்டுக்கு மீச்சம் எடுத்தீங்கன்னா √3 இது வந்து மேலங்கிலையும் வந்து √3 - 1 பெருக்குவீங்க இந்த டேர்மை சரிங்களா. அப்போ √3 - 1 × √3 - 1 a × a² ப்ளஸ் b × b சரிங்களா. இங்கே வந்து √3 + 1 மேலங்கிலையும் பெருக்குமா. அப்போது √3 + 1 ஈக்குவல் டு a × a² சொல்லிடுமா. அதோட மதிப்பு வரும் a² + b² - 2ab. அப்போது 3 + a² மதிப்பு என்ன வரும் √3² 3, b² மதிப்பு 1 -2 × √3 ப்ளஸ் இதோட மதிப்பு 3 a² 3 b² 1 ப்ளஸ் 2√3 அடடா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் a + b × a - b என்ற ஃபார்முலா இருக்கா. அப்போ a² - b² சரிங்களா ஈக்குவல் டு இதோட மதிப்பு ப்ளஸ்ஸும் மைனஸ் அடியாயிரும். ஸோ 3 × 1 4 4 3 4 4 4 8. ஸோ 8/2 ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி கிடைக்கும். இதோட மதிப்பு இந்த என்டையர் டேர்மோட மதிப்பு 4ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததா கீழே 2 - √3 அப்பான் இதே மாதிரி இது ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தீங்கன்னா 2 + √3 × 2 - √3 சொல்லி வருமா 2 - √3 அப்பான் இதோட மதிப்பு என்ன வரும் கீழே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ மேலே வந்து ரெண்டு பக்கம் வந்து மேலே கீழேயும் மைனஸால் பெருக்குவோம் 2 - √3 × 2 - √3 a × a² ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா. அடுத்ததா இதே மாதிரி சேம் a × a². இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 2² 4 ப்ளஸ் √3² 3 மைனஸ் 2 × 2 2 × 2 × √3 2ab மதிப்பு 4√3 சொல்லி வரும் சரிங்களா. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து 4 + 3 அடுத்து இதோட மதிப்பு 2√3 மதிப்பு 4√3 சொல்லி வரும் வகுத்தல் இதோட மதிப்பு என்ன வரும் a × b a + b × a - b a² - b². அப்போது 4 - 3 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் அடியாயிரும். ஸோ 7 7 14 14 / 1 ஈக்குவல் டு 14 தான். ஸோ இந்த என்டையர் டேர்மோட மதிப்பு என்ன வரும் இந்த என்டையர் டேர்மோடைய மதிப்பு 4ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இந்த என்டையர் டேர்மோடைய மதிப்பு 14ன்னு சொல்லி வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 18ன்றதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 71வது கொஸ்டின். Find the compound interest of an amount 8,000 for 5% per annum for 2 years compounded annually. சரி, வருட வட்டிக்கு வந்து கூட்டு வட்டியில் வந்து 8,000 ரூபாய்க்கு வந்து 5% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு வட்டி என்ன சொல்லி கேட்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் இயர், இங்கே வந்து செகண்ட் இயர். ஸோ 8,000 பிரின்சிபலுக்கு முதல் வருஷம் வட்டி 5% ஈக்குவல் டு வகுத்தல் 100 அடி எடுத்திங்க அப்படின்னா 8×5 40 400 சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கு 400 சரிங்களா. ரெண்டாவது வருஷம் அதே பிரின்சிபலுக்கு வந்து 400 வந்து வட்டி கிடைக்குமா. ரைட். ரெண்டாவது வருஷம் எதெல்லாம் அசலாக வரும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் அதோட வந்து இந்த வட்டி. ஸோ இந்த வட்டியும் வந்து ரெண்டாவது வருஷம் வந்து இந்த முதல் வருஷம் கிடச்ச இந்த வட்டியும் வந்து அசலாக வந்து நிற்கும்
சரிங்களா. அப்போ இந்த 8000க்கு வட்டி வந்து 400 ரூபா. அடுத்து இந்த 400 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ 2 வருஷத்துக்கான டோட்டல் வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 820 ரூபான்றதான் ஆன்சர் கூட்டு வட்டியில். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ். சரி, ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் வந்து 1,76,000 2,62,500 சொல்லி 5 வருஷத்தில் கூடுது. அப்படின்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் பெர் இயர். ஒவ்வொரு வருஷமும் வந்து அதனுடைய ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் இப்போ வந்து எவ்வளோ ஆயிருக்கு 2,62,500 சொல்லியிருக்கு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்கு 1,50,000 சொல்லி இருந்துச்சா. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1,75,000 சொல்லி இருந்துச்சா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 500. இங்கே 5 12 12லேருந்து 5 போச்சுன்னா 7. இங்கே 5 இருக்கா. எஸ் 25 25 8 7 போச்சுன்னா 87. சரிங்களா. அப்போது 5 இயர்ஸில் எவ்வளோ பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா 87,500. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 2 பக்கமும் 5ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 15 17 5 85 மிச்சம் 1 16 5 80 17 5 85 மிச்சம் 2 இருக்குமோ. சாரி 25. ஸோ 5 5 25. ஸோ ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 17,500 வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் பெர் இயர் தான். ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகும் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து டோட்டல் வந்து ஆரம்பத்தில் வந்து 1,75,000. அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 17,500 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தேவையான பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸு 17,500. எவ்வளோவில் வந்து இன்க்ரீஸு 1,75,000 இன்க்ரீஸு இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 10%தான் ஆன்சர். 10% வந்து ஆவரேஜ் வந்து மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். ஸோ செக்ஷன் ஆஃப் ஸ்கூல். ஸ்கூலுடைய செக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 2 செக்ஷன்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 1:3. கொடுக்கப்பட்ட செக்ஷனில் எந்த 2 செக்ஷனுடைய மதிப்பு வந்து 1:3 சொல்லியிருக்காங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. 2வது செக்ஷனுடைய மதிப்பு என்ன 3ன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதோட மதிப்பு வந்து என்ன அந்த இது வந்து ரேஷியோ வந்து 3ன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து 3ஓட மல்டிப்ளிகேஷன் தானே அதோட மாணவர்களோட மதிப்பு இருக்கணும். ஸோ 3ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி மாணவர்களோட மதிப்பு எங்கே இருக்குது இந்த ஒரு செக்ஷன் இருக்குது. சரிங்களா. இந்த ஒரு செக்ஷன் இதோட மதிப்பு என்ன 60. இதோட மதிப்பு 30. சரிங்களா. அடுத்து வேறு 20 40 வராது 70 வராது 50 வராது. ஸோ இந்த 2 செக்ஷன் தான். அப்போது 2வது செக்ஷன் வந்து எய்தர் 1 இருக்கணும் அல்லது 2 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து இருக்கிறது ஒரே ஒரு செக்ஷன் ஒரே ஒரு தான். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய செக்ஷன் 1ஓட மதிப்பு என்னவா இருக்குது செக்ஷன் 1ஓட மதிப்பு 60. சரிங்களா. செக்ஷன் 1ஓட மதிப்பு 60. அப்போது செக்ஷன் 3ஓட மதிப்பு கொடுக்குற ஆப்ஷன் படி செக்ஷன் 3ஓட மதிப்பு என்ன 20. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா ரேஷியோ என்னவா இருக்குது 1:3 சொல்லி தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் 2. செக்ஷன் 3 செக்ஷன் 1 தான் வந்து 1:3 விதத்தில் வந்து அவங்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. சரிங்களா. இது வந்து 3. சரிங்களா. அதோட மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விட வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். டைமிங் வந்து மிச்சம். இல்லைனா ஒவ்வொன்றா செக் பண்ணணும். அடுத்து விச் ஆஃப் த செக்ஷன்ஸ் given below exactly double the number of students as compared to any one of the other sections. கொடுக்கப்பட்ட செக்ஷனில் எந்த ஒரு செக்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி டபுள் த நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டபுள் த நம்பர் அப்படின்னா இங்கே கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 87. விச் ஆஃப் தி செக்ஷன்ஸ் given below exactly double the number of students. ஸோ இங்கே வந்து 60 இருக்குது. இங்கே வந்து 30 இருக்குது. சரிங்களா. இங்கே வந்து 30 இருக்குது. ஸோ செக்ஷன் 1 இருக்கலாம் ஆப்ஷன். ஆனால் பட் ஆப்ஷனில் வந்து ஏதோ ஒரு செக்ஷனோட டபுளாக இருக்கும் மக்கள் தொகை. அப்படின்னா செக்ஷன் 2 விட செக்ஷன் 1 வந்து 60ன்னு சொல்லியிருக்கு டபுளாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் வந்து 1 இல்லை. சரிங்களா. அப்போ அதை விட்டலாம். மிச்சம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே 20 இங்கே 40. ஸோ செக்ஷன் 4 வந்து டபுளாக இருக்குது. செக்ஷன் 3 கம்பேர் பண்ணும் முதல்ல. ஸோ ஆன்சர் வந்து 4ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 மோஸ்ட் பாப்புலேட்டட் செக்ஷன்ஸ் அண்ட் 3 லீஸ்ட் பாப்புலேட்டட் செக்ஷன். 3 மோஸ்ட் பாப்புலேட்டட் செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 செக்ஷன் 1 அடுத்து செக்ஷன் 6. இதோட மக்கள் தொகை எவ்வளவு 70 கூட்டல் 60 கூட்டல் 50. ஸோ அந்த மதிப்பு 180. 180 110 180 வகுத்தல் 3 ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 60. சரிங்களா. ஆவரேஜ் வந்து இந்த ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேஷனில் வந்து
30ன்னு சொல்லி 60ன்னு சொல்லி அவங்களுடைய ஆவரேஜ் இருக்குது. இதே இது லோவஸ்ட் 3 லோவஸ்ட் செக்ஷனோட மதிப்பு மிச்சம் இருக்கிற செக்ஷன்லாம் போடுங்க. ஸோ 2 3 அடுத்ததா 4 உங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 20 அடுத்ததா 40. ஸோ 40 60 90 சொல்லியிருக்கு. ஸோ உங்களோட ஆவரேஜ் என்ன வரும் 30ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துடைய டிஃபரன்ஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா +30 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 30 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 89வது கொஸ்டின். Which section has nearly the average number of students when compared to the all 6 sections of the graph? ஸோ இருக்கிற எல்லா செக்ஷனுடைய 6 செக்ஷன்லையும் வந்து எந்த செக்ஷனுடைய மதிப்பு வந்து ஆவரேஜுக்கு க்ளோஸாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் த டோட்டல் செக்ஷன் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60 கூட்டல் 30 கூட்டல். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே ஒரு 180 ப்ளஸ் ஒரு 90 ஈக்குவல் டு 270. 270 வகுத்தல் நம்பர் ஆஃப் செக்ஷன் எத்தனை 6. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 4024 மிச்சம் 30 5 சொல்லி வரும். ஸோ 45 ஆவரேஜ் வந்து என்ன 45 க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. செக்ஷன் 4 40ன்னு சொல்லியிருக்கு. செக்ஷன் 6 50 சொல்லியிருக்கு. ஸோ செக்ஷன் 4ம் செக்ஷன் 6ம் தான் வந்து இது ரெண்டுக்கும் இந்த ஆவரேஜுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குது. ஸோ வேல்யூ வந்து 40, இங்கே வந்து 50 சொல்லி இருந்திருக்கு. சரிங்களா? ஆவரேஜ் வந்து 45. ஸோ ரெண்டுக்கு வந்து சமமாக புரியுதா? ஸோ ஆன்சர் வந்து 3 தான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.